ஆர் வெங்கடேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பேஜோட யூஸ் என்ன அப்படின்னு. ஸோ வெங்கடேஷ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஊர்ல பல கோடி மக்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுல நானும் ஒருத்தன். அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு பெருமை இல்ல. ஏன் அப்படின்னா, இது 2022. 2022ல வெறும் சர்டிஃபிகேஷன் நாலேட்ஜ வச்சு மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, அப்போ வந்து இத்தன பேரு நெறைய டொமைன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து AWS சர்டிஃபிகேஷன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லார்கிட்டயுமே ஒரே நாலேட்ஜ் தான் இருக்க போகுது. இது வந்து கூட்டத்துல ஒருத்தன் ஹெர்ட் மென்டாலிட்டி அப்படின்றது சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்க எப்படி கொஞ்சம் யுனிக்கா ஸ்டாண்ட் அவுட் ஆகலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நெறைய பிராக்டிகாலிட்டி, இன்னும் கொஞ்சம் நெறைய சொல்யூஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் நெறைய ஆர்க்கிடெக்சர் டயகிராம் பேஸ்ட் நாலேட்ஜ், இன்னும் கொஞ்சம் இன்டகிரேஷன் நாலேட்ஜ், இது எல்லாத்தையும் எப்படி நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இருக்கே AWS WorkShops அண்ட் சொல்யூஷன்ஸ் பேஜ். ஸோ workshops.aws அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா, aws.amazon.com/solutions. ஸோ அங்க எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் ஆர்க்கிடெக்சர் டயகிராம்ஸ் இருக்கு. பர் இண்டஸ்ட்ரி இருக்கு, பர் யூஸ் கேஸ் இருக்கு, பர் சர்வீஸ் பேஸ்ட் இருக்கு. ஸோ அது தவிர்த்து AWS ஒர்க் ஷாப்ஸ்ல லெவல் 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றத வெங்கடேஷ் நீங்களே யோசிச்சு பாருங்க. கூட்டத்துல ஒருத்தனா இருக்காதீங்க. கூட்டத்துல ஒருத்தனா இருக்கிறது மிகப்பெரிய டேஞ்சர். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து AWS ஒர்க் ஷாப்ஸும் சொல்யூஷன்ஸ் பேஜும் நிறைய நீங்க யூஸ் பண்ணணும். நான் வந்து கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 8 வாட்டி சொல்லியிருப்பேன் நம்மளோட தமிழ் க்ளவுட் சேனல்ல. ஸோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு சர்டிபிகேஷனுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சர்டிபிகேஷனோட கண்டென்ட்டை முடிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 2 மந்த்ஸ் AWS ஒர்க் ஷாப்ஸ்ல போய் உட்காருங்க. சொல்யூஷன்ஸ் பேஜ்ல போய் உட்காருங்க. அதுல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பிராக்டிகல் நாலேஜ் இருக்கு. ஒரு உண்மையிலேயே ஒரு AWSல இருக்கிற ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்க்கிடெக்ட் எப்படி யோசிப்பான் அப்படின்ற அந்த நாலேஜ வந்து உங்களால கத்துக்க முடியும். அதுதான் பவர்ஃபுல்லான நாலேஜ். அத வச்சு தான் நீங்க வந்து மார்க்கெட் வேல்யூ அதிகமா டிமாண்ட் பண்ணலாம். ஸோ இத வந்து கண்டிப்பா நினைவு வச்சுக்கோங்க. நான் ஏன் இத அவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, அதுல அவ்ளோ நாலேட்ஜ் இருக்கு. அது ரொம்ப அண்டர் ரேட்டட். நெறைய பேர் அத பக்கமே திரும்பி கூட பார்க்கறது இல்ல. அத திரும்பி பாருங்க. அதுலேருந்து வர பலன என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? சூப்பர்.